நேற்று நைட்டு பவித்ராவும் சௌந்தர்யாவும் ரொம்ப நேரம் படுத்துட்டு முத்துக்குமரன் பற்றியும் ஜாக்லின் பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப லென்த்தி கான்வர்சேஷன். கொஞ்சம் டைம் ஆகும் இந்த வீடியோ, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பவித்ராவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நான் பார்த்த டிஃப்ரென்சஸ் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத சொல்லிடுறேன். பவித்ரா கிட்ட இந்த புள்ளி பண்ணுற ஹேபிட் கிடையாது. கண்டிப்பாக யாரையுமே அவங்க இது வரைக்கும் புள்ளி பண்ணது கிடையாது. அண்ட் அவங்க யாரையுமே ப்ரொவோக் பண்ணது கிடையாது. ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்து பேசும்போது சவுண்ட் எக்கோரை அந்த மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க எந்த இடத்துலையுமே யாரையும் ப்ரொவோக் பண்ணது கிடையாது. ஆனால் சௌந்தர்யா வந்து நிறைய புள்ளி பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பவித்ராவுக்கு மூளை இருக்குது. சைலண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. மற்றவங்க மோசம், தான் மட்டும்தான் நல்லவன்னு பவித்ராவுக்கு மூளை இருக்கிறதுனால பயங்கரமாக சைலண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சௌந்தர்யாவுக்கு அவ்வளோ மூளை கிடையாது. அதனால பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனாக நான் ஒரு வில்லனுங்கிற மாதிரி ஓப்பனாக காமிச்சுக்குவாங்க. இந்த இடத்துல தான் சௌந்தர்யா விட பவித்ரா ஜாஸ்தியாக ஸ்கோர் பண்ணுறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் சௌந்தர்யா தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. இன்னைக்கு சௌந்தர்யாவுக்கு இந்த மாதிரி சைலண்ட்டாக நான் பாவம் அந்த மாதிரிலாம் சௌந்தர்யாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் அழுவாங்க. பட் பவித்ரா ரொம்ப கிளவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுதான் இப்போவும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட உண்மையான முகம் தெரியும் நான் நினைக்கிறேன், பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட நம்பிக்கையாக சொல்கிறாங்க. ஸோ முத்து பற்றியும் தெரியும், நீ கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அது உண்மைதாமா, நீங்கள் டால் டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணீங்கிறது உங்களோட உண்மையான முகம் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து மஞ்சரி பார்த்து அந்த நாய் சவுண்டு போடும்போது சௌந்தர்யாவோட உண்மையான முகம் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் முத்துக்குமரன் இந்த மாதிரி நாய் சவுண்டோ இல்லை சைலண்ட் கில்லராட்டி யாரையோவோ எதையுமே அவர் பண்ணதில்லை. அவர் கேமில் தப்பான ஸ்ட்ராட்டஜி போட்டு தப்பு பண்ணியிருக்காரு. அவர் கேமில் பண்ண மிஸ்டேக்கை தான் இவ்வளோ நேரம் நீங்கள் டாஸ்கில் பண்ண மிஸ்டேக்கை தான் இவங்க எல்லாரும் பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பவித்ரா அடுத்த ஜென்மம்னு இருந்தால் ஆனந்தியாக பிறக்கணும், ஏன்னா ஆனந்திக்கு நல்ல சைல்டுஹுட் இருந்துச்சு. அப்போ இது ஒரு டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தானே. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லின் வந்து ஒரு 2 வாரம் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா, எனக்கு அப்பா இல்லை சித்தப்பா இல்லை, எது தப்பு ரைட்டுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு ஜாக்லின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க, உனக்குன்னா அப்பா இருக்காங்க, உனக்கு உங்கள் அப்பாவோட பேக்கரி இருக்குது, நான் பாரு உங்கள் அப்பாவோட பேக்கரிக்கு ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ எங்கள் அப்பா என்கிட்டனா பணம் இருக்குன்னு தானே ரெஜிஸ்டர் ஆகும்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. ரொம்ப நியாயமான வருத்தம் தான். பட் இங்கே எந்த மக்களும் பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்து ஓட்டு போடுறது இல்லை. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ பணம் உள்ள கண்டஸ்டன்ஸும் வின் பண்ணியிருக்காங்க, பணம் இல்லாத கண்டஸ்டன்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து அவங்க மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்களோடது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ பவித்ரா ஆனந்தியாக மாறணும் அடுத்த ஜென்மத்தில், அவங்களுக்காவது சைல்டுஹுட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாற்றிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பரவாயில்ல நான் இப்படியே பிறந்துக்கிறேன், இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டான்னு என்னை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறமா சௌந்தர்யா சொல்கிறாங்க, முத்து கோட்டைன்னு சொன்னேன்டி, அதுக்கு கூட ஒரு கவுண்டர் கொடுக்குறான்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவித்ரா சொன்னாங்க, அது அவன் பண்ணுறது கரெக்டு தானடி, நீ ஒன்று சொன்னேன்னா அவன் அவனுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்க தானே செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெருப்புக்குள்ளி டாஸ்க்கு, டம் டாஸ்க்கு, எந்த டாஸ்க்லேயோ முத்துக்குமரன் வந்து அவரோட தப்புன்னு ஒத்துக்கவே இல்லையா. இவங்க கேட்கும்போது வீக்கெண்டில் மட்டும் தானடி தப்புன்னு ஒத்துக்கிறாரு, நான் கேட்கும்போது ஒத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நான் கேட்குறேன், நீங்கள் விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது கூட டால் டாஸ்கில் நீங்கள் பண்ண தப்புன்னு ஒத்துக்கவே இல்லையம்மா. அவர் அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி சார் ஒரு ஹோஸ்ட்டுக்காவது மரியாதை கொடுத்து தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் டால் டாஸ்கில் அந்த 5 பேரை பிளான் பண்ணி அடிச்சுட்டு அதை நீங்கள் விஜய் சேதுபதி சார்கிட்ட கூட ஒத்துக்கல, அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அதுக்கு அடுத்து பவித்ரா சொல்கிறாங்க, எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு பேசி அதை இல்லாமல் எரேஸ் பண்ணிடுறாரு, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அவர் பேசி என்ன பண்ணுறாருன்னா வாய் விடுறாரு. ஆமாம், நான் முதல்ல இவனை ஜெயிக்கலாம்னு நினச்சேன், அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் கம்மியாக இருக்கணும்னு பார்த்தேன், ஸ்கோர் போர்டில் கம்மியாக இருக்கணும்னு பார்த்தேன், மாற்றி ஏதோ உளறிட்டு இருக்காரு, அதனால அவர் மாட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டு, ஐயோ எனக்கு தெரியல, ஐயோ நான் வேணும்னு பண்ணலடி, நான் அப்படி யோசிக்கவே இல்லை, ஐயோ அவுட் பண்ணணும்னு நினைக்கல அப்படி சொல்லி நீங்கள் சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்கள் 6 பேர் அவுட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவருக்கு தான் தெரியல, முத்துக்குமரனுக்கு தான் தெரியல இந்த மாதிரி சைலண்ட்டாக அடுத்தவங்களை இது பண்ணணும் அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு, உன்னை பண்ணிவிட்டு மாற்றி உளறி மாட்டிக்கிறாரு, எல்லாரும் அவரை பிடிச்சி அதான் சாக்குன்னு போட்டு அடிக்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க பவித்ரான்னு எனக்கு தெரியல.
அப்புறம் சௌந்தர்யா சொல்கிறாங்க அடுத்த ஜென்மம் இருந்தால் அதுக்காக நான் முத்துவாவா வந்தால் கப்பு ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அப்புறம் பவித்ரா ஸ்டாப் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நீ முத்துன்னு சொன்னேன்னா இந்த பெட்டே உன்னை திட்டும், முத்து பற்றி பேசாத, வேறு ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் பவித்ரா முத்து பற்றி பேசுகிறாங்க. எனக்கு பேச தெரிலடி, நம்ம இந்த சொசைட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், சொசைட்டிலையும் இப்படி பேச தெரியாமல் கேட்க தெரியாமல் இருக்கிறவங்கள எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, நான் எவ்வளோ செருப்படிப்பட்டாலும் திருந்த மாட்டேன்னு. இதுதான் மோஸ்ட் கிளவர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னை பொறுத்தளவில். ஏன்னா வந்து நீங்கள் யாரையும் அட்டாக் பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக நான் பாவனை இதை நேற்று ராயன் சொல்லியிருப்பாரு, நீ ஒரு சாப்பாடு ஏதோ எனக்கு கிடைக்குமான்னு பவித்ரா கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அது என்ன எல்லாமே எனக்கு கொஞ்சோண்டு கிடைக்குமா, எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்க, அது ஏன் அப்படி கேட்குற, எதுவுமே உனக்கு மட்டும் எதுவும் கிடைக்காத மாதிரி எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ இப்படி பவித்ரா ஒரு கிளவராக ரெஜிஸ்டர் பண்ணி தான் அவங்களும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஏதோ முத்துக்கு பேசுகிற திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம பார்த்துப்போம், இதுக்கு முன்னாடி சீசனில், முன்னாடினா லாஸ்ட் சீசன் நான் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி பேச தெரிஞ்ச ஒருத்தர் இருந்திருக்காரு, ரொம்ப அறம்லாம் பேச தெரிஞ்சவர். பட் அதை விட மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருந்துச்சோ அவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ பேச தெரிஞ்சவங்கலாம் வின் பண்ண மாட்டாங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்